மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ரைட்டிங். ஸோ லெசன்ல ஒரு பேராகிராஃப் எப்படி எழுதி 5 மதிப்பெண் வாங்குறது, போயத்துல எப்படி பேராகிராஃப் எழுதி 5 மதிப்பெண், சப்ளிமெண்ட்ரியில 8 மதிப்பெண் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பத்தின தான் இந்த பதிவு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க, சார் எங்களுக்கு பேராகிராஃப் ரைட்டிங் எப்படி எழுதுறதுன்னு கொஞ்சம் ஐடியா கொடுங்க சார்னு கேட்டிருந்தீங்க. உங்களோட வேண்டுதலுக்கு இணங்க தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். சரி வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னால நம்மளோட சேனலை நீங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் நம்ம எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்பெல்லாம் உங்க கையில உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க நம்ம இன்றைய பதிவு. முதல் பதிவு பாத்தீங்கன்னா ப்ரோஸ். ப்ரோஸ்க்கு உங்களுக்கு இன்னொரு நேம் தெரியும், லெசன் சொல்லுவோம். ப்ரோஸ் பேராகிராஃப் அல்லது லெசன் பேராகிராஃப். இதுல பாத்தீங்கன்னா பேராகிராஃப்ஸ் நான் 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். 3 நிலைகளாக நிச்சயமா உங்களுடைய ஸ்கூல்லயும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த சிங்கிள் பேசேஜ் எழுதலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதுல there is no restriction, எல்லாருமே சிங்கிள் பேசேஜ் எழுதலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் மெத்தட். இந்த பாயிண்ட்ஸ் மெத்தட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட் ப்ளூமர்ஸ், அதாவது என்னால படிக்கவே முடியல சார், இங்கிலீஷை பார்த்தாலே ரொம்ப அலர்ஜியா இருக்கு சார் அப்படிங்கிற மாணவர்களுக்காக பாயிண்ட்ஸ் மெத்தட்ல ஒரு 4 பாயிண்ட்ஸோ அல்லது 5 பாயிண்ட்ஸோ இல்லது மோர் தென் 5 பாயிண்ட்ஸோ கொடுத்து படிக்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சைட் ஹெட்டிங். சைட் ஹெட்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்டட் சில்ட்ரனுக்கான பேராகிராஃப். இந்த மாதிரி 3 கேட்டகரிஸ். இதுக்கு எப்படி மார்க்ஸ் அலாட்மெண்ட் பண்ண போறாங்க அல்லது பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சிங்கிள் பேசேஜ். சிங்கிள் பேசேஜ் எழுதி வித்தவுட் மேக்கிங் மிஸ்டேக்ஸ், எந்த ஒரு தவறுகளும் நீ ஏற்படுத்தல அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் கிடைக்கும். அதுல நீங்க சிறு தவறுகள் ஒரு 3 மிஸ்டேக்ஸ் அல்லது மோர் தென் 3 மிஸ்டேக்ஸ், 3 இருந்து ஒரு 5 மதிப்பெண் மிஸ்டேக்ஸ் நீங்க விட்டுருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு 3 மதிப்பெண்கள் கிடைக்கும். அதுக்கு முன்னால இந்த சிங்கிள் பேசேஜ் எப்படி எழுதணும் அப்படின்னா லெசன் அல்லது ப்ரோஸ், எந்த லெசனோ அந்த நேம் ஆஃப் த லெசனை நீங்க எழுத போறீங்க. அந்த லெசனை எழுதின ஆத்தர் யாரோ அந்த ஆத்தர் பேர், அதுக்கப்புறம் தீம் ஆஃப் த லெசன் அல்லது அந்த லெசனுடைய அவுட்லைன். இதை எழுதி நீங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இந்த கண்டென்ட் இந்த ஸ்பேஸ்ல நீங்க எழுத போறீங்க சிங்கிள் பேசேஜ். அந்த சிங்கிள் பேசேஜ் எழுதி முடிச்ச உடனே மாரல் எழுதுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு 3 மதிப்பெண்கள், தவறும் பட்சத்துல 4. சார் என்ன சார் மறுபடியும் 3ன்றீங்க 4ன்றீங்க இவ்வளவு, அப்ப 4 5 அப்படி வாங்குறது எப்படி சார்? 4க்கு மேல 5 நோட்னு கொடுத்துருக்க பாருங்க. இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். இப்போ ஒரு லெசன் எழுதுறீங்க அப்படின்னா அந்த லெசன்ல கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் லைன் சொல்லியிருப்பாங்க. அந்த லைன்ஸ் நீங்க பிக் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கிறோம். நீங்களா ஓனா அந்த லைன் எழுதக்கூடாது. அங்க உங்களுடைய டெக்ஸ்ட்ல என்ன லைன் கோட் பண்ணிருக்காங்களோ அது சிங்கிள் கோட்டா இருக்கலாம் அல்லது டபுள் கோட்டா இருக்கலாம். அந்த லைனை நீங்க பிக் பண்ணி ஒரு பேராகிராஃப் நீங்க எழுதுறப்போ இடையில மிடில் ஆஃப் த பேசேஜ்க்குள்ள அங்கங்க நீங்க சிங்கிள் கோட் பண்ணியோ டபுள் கோட் பண்ணியோ அந்த இம்பார்ட்டன்ட் லைன்ஸை காட்டினீங்க. அது போக மிஸ்டேக்ஸே இல்லை அப்படின்னா நிச்சயமாக 4.5 மதிப்பெண்கள் கிடைக்கும். இந்த 4.5 மார்க்ஸ் கிடைக்கும். 5க்கு 5 கொடுக்க மாட்டாங்க. ஆனா உறுதியா 4 எடுக்கலாம். அதுக்கு நான் ஷூரிட்டி கொடுக்கிறேன். எதுல? உங்களுக்கு இந்த சிங்கிள் பேசேஜ்ல ப்ரோஸ் ரைட்டிங்ல ப்ரோஸ் பேராகிராஃப்ல. அடுத்து பாயிண்ட்ஸ் மெத்தட். பாயிண்ட்ஸ் மெத்தட்ல நீங்க ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினாலே ஒரு 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் எழுதினா 2 மதிப்பெண்கள் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. சார் இந்த 3 எப்படி சார் வாங்குறது? இந்த பாக்ஸ் லெசன் அல்லது ப்ரோஸ். ப்ரோஸ்ன்னு போட போறீங்க. எந்த ப்ரோஸோ அந்த ப்ரோஸுடைய டைட்டில் ஹெட் கேபிட்டல் எழுதினாலும் சரிதான், ஸ்மால் லெட்டர் எழுதினாலும் சரிதான், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஆத்தர், அந்த லெசனை எழுதின ஆத்தர் யாரோ அந்த ஆத்தர் நேம், அதுக்கப்புறம் தீம், அந்த லெசனை பேஸ் பண்ணி வரக்கூடிய தீம் அல்லது அவுட்லைன் எழுதிட்டு இந்த பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் சொல்றாங்களா 5 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு நீங்க மாரல் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இங்க 3 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது உறுதிப்படுத்திக்கலாம். சார் இப்போ 4க்கு மேல ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார் அப்படின்னா இங்க பாருங்க. 3rd ஒன் சைட் ஹெட்டிங். இந்த சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுறது. சைட் ஹெட்டிங் எப்படி சார் அப்படின்னா சினாப்சிஸ் போடுவாங்க. அது என்ன சார் சினாப்சிஸ்? நீங்க தமிழ் எழுதிருப்பீங்க குறிப்பு சட்டகம் சொல்லிட்டு உங்களுடைய கட்டுரை நோட்ல எழுதிருப்பீங்க. இங்கிலீஷ்லயுமே காம்போசிஷன் வரும். எஸ்ஏ ரைட்டிங்க்கு அந்த கான்செப்டா பயன்படுத்துவோம். ஆனா இந்த மெத்தட் ஆஃப் ரைட்டிங்க்கும் பேராகிராஃப்க்கும் அக்செப்ட்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்க பேராகிராஃப் ரைட்டிங் இந்த சீரீஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மோஸ்ட்லி உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களை இன்சிஸ்ட் பண்ணினது எப்படி பண்ணிருப்பாங்கன்னா சிங்கிள் பேசேஜ் மெத்தட்ல தான் இன்சிஸ்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க சிங்கிள் பேசேஜ் மெத்தட்ல உங்க ஸ்கூல்ல இன்சிஸ்ட் பண்ணா அதே மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. அல்லது ஸ்னாப்சிஸ் போட்டு எழுத சொன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கிட்டத்தட்ட மார்க்ஸ் உங்களுக்கு ரிசம்பிள் தான். சார் அடிச்சு விட்டுருவாங்களா சார்? கிடையாது. பாருங்க ஸ்னாப்சிஸ் போட போறோம். அபவுட் த ஆத்தர்னு எழுதணும். எக்காரணம் கொண்டு இன்ட்ரோடக்ஷன் போடக்கூடாது.
செகண்ட் பாத்தீங்கன்னா சைட் ஹெட்டிங் நம்பர் 1 அந்த லெசன் பேஸ் பண்ணி வரக்கூடிய சைட் ஹெட்டிங். சைட் ஹெட்டிங் நம்பர் 2 அந்த லெசனை பேஸ் பண்ணி வரக்கூடிய another சைட் ஹெட்டிங். சைட் ஹெட்டிங் நம்பர் 3 அந்த லெசனை பேஸ் பண்ணி வரக்கூடிய சைட் ஹெட்டிங். இந்த மாதிரி 3 அல்லது 3க்கு மேற்பட்ட சைட் ஹெட்டிங் போட்டு ஃபைனலா கன்க்ளூஷன் போட்டு இதுல நீங்க ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அபௌட் தி ஆத்தர்னு எடுத்து எழுத போறீங்க. ஆத்தர் பத்தி இப்போ என்னது அந்த லெசன்ல அந்த எழுதின ஆத்தர் யாரு, அந்த ஆத்தரை பத்தின ஜஸ்ட் ஒரு 2 to 3 லைன்ஸ் எழுத போறீங்க. அடுத்து நெக்ஸ்ட் சைட் ஹெட்டிங், அந்த சைட் ஹெட்டிங்ல என்ன சொல்ல வரீங்களோ அந்த கான்செப்டை எழுதிக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நான் சொன்னல இம்பார்ட்டன்ட் லைன்ஸை கோட் பண்ணுங்கன்னு, அந்த லைன்ல நீங்க கடைசியாவோ அல்லது பிகின் ஆஃப் த பேசேஜ்ல அந்த இம்பார்ட்டன்ட் லைனை நீங்க கோட் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்லயுமே இம்பார்ட்டன்ட் லைனை பிகின் ஆஃப் த பேசேஜ்லயோ அல்லது எண்ட் ஆஃப் த பேசேஜ்லயோ அந்த லைனை நீங்க கோட் பண்ணி எழுதிட்டு ஃபைனலா கன்க்ளூஷன் போட்டுட்டு மாரல் போட்டு நீங்க முடிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா 4 மதிப்பெண்கள் அல்லது 4.5 மதிப்பெண்கள் கிடைக்கும், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதினால். இதுலயும் நீங்க மிஸ்டேக்ஸ் விட்டீங்கன்னா நிச்சயமாக 3 மதிப்பெண்கள் தான் கிடைக்கும். அப்ப நீங்க சைட் ஹெட்டிங் போட்டு எழுதினாலும் சரி, சிங்கிள் பேசேஜ் எழுதினாலும் சரி, நிச்சயமாக உங்களால 3 மதிப்பெண்கள் அப்படிங்கறது எடுக்க முடியும். அதுல மிஸ்டேக்ஸ் ரெண்டுலயுமே இல்ல அப்படின்னா 4ங்கிறது அசால்ட்டான உத்தரவாதம். 4 மதிப்பெண்கள் மிஸ்டேக்ஸ் இல்லைங்கிற பட்சத்தில் நிச்சயமா கிடைக்கும். 4.5 அப்படிங்கிறது 4.5 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் நீங்க கோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த 2 சீரீஸ் ஆஃப் பேராகிராஃப்லயுமே 4.5 மதிப்பெண்கள் எடுப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் பாயிண்ட்ஸ் மெத்தட்ல 2 மதிப்பெண்கள், தவறும் பட்சத்துல 3 மதிப்பெண்கள். உங்களுடைய லெவலை பொறுத்து நீங்க இந்த 3 பேராகிராஃப்ல 3 மெத்தட் ஆஃப் ரைட்டிங் பேராகிராஃப்ஸ்ல நீங்க எந்த மெத்தடை இதுவரையும் ஃபாலோ பண்ணி வந்தீங்களோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. எக்காரணம் கொண்டு நீங்க மாத்த தேவையில்லை. இதுதான் உங்களுக்கு லெசன் அல்லது ப்ரோஸ் ரைட்டிங். நம்ம அடுத்து பார்க்க போறது போயம். இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது போயம் பேராகிராஃப். இந்த போயம் பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஸ்ட்ரகிளிங் தான் இருக்கும். வாங்க நம்ம அதை பத்தியும் பார்த்துடலாம். இதுலயும் இதே மாதிரி நான் 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். சிங்கிள் பேசேஜ், பாயிண்ட்ஸ் மெத்தட், சைட் ஹெட்டிங். நான் முன்னால சொன்ன மாதிரி தான் சிங்கிள் பேசேஜா இருக்கட்டும், சைட் ஹெட்டிங்கா இருக்கட்டும், ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலரான மதிப்பெண்கள் தான் கிடைக்கும். இதுல நீங்க ஹைலைட் பண்ணக்கூடிய மெயின் என்ன அப்படின்னா பொய்டிக் லைன்ஸ். நீங்க சிங்கிள் பேசேஜ் எழுதினாலும் சரி, அங்கங்க நீங்க பிரேக் விட்டு அந்த பொய்டிக் லைன்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிடில்ல எழுதி எக்காரணம் கொண்டு இந்த டிசைன் பண்ணக்கூடாது. டிசைன் பண்ணக்கூடாது, லைட்டை கோட் பண்ணணும். சிங்கிள் கோட் பண்ணி அந்த பொய்டிக் லைன்ஸ் அந்த மாதிரி நீங்க கொடுத்தா கண்டிப்பாக சிங்கிள் பேசேஜா இருந்தாலும் சரி, சைட் ஹெட்டிங்கா இருந்தாலும் சரி 4 அல்லது 4.5 அதாவது 4.5 மதிப்பெண் கிடைக்கும். இதுல நீங்க மிஸ்டேக்ஸ் விட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக 3 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க பாயிண்ட்ஸ் மெத்தட். பாயிண்ட்ஸ் மெத்தடுக்கு முன்னால மறுபடியும் நான் சிங்கிள் பேசேஜ் இங்க நான் சொல்லிடுறேன். சிங்கிள் பேசேஜ் நீங்க எழுதுறீங்கன்னா போயம், என்ன போயமோ அந்த போயத்துடைய டைட்டில் எழுத போறீங்க. அந்த போயத்தை எழுதினவர் மேலா இருந்தா பொயட்டு, ஃபீமேலா இருந்தா பொயட்டஸ். எக்காரணம் கொண்டு ஆத்தர்னு எழுதக்கூடாது. சார் கைட்ல ஆத்தர் தான் சார் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ராங். இதை நீங்க மைண்ட்ல போட்டுக்கணும். பொயட் அல்லது பொயட்டஸ். அடுத்து தீம் எழுதலாம் அல்லது அவுட்லைன் ஆஃப் த போயம் அல்லது அவுட்லைன் போட்டு அந்த போயத்தை பத்தின அவுட்லைன் கொடுக்கலாம். இதை பாக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமாக இங்க நீங்க சிங்கிள் பேசேஜ்ல எழுதலாம். சிங்கிள் பேசேஜ் அங்கங்க பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணி மிடில்ல பொய்டிக் லைன்ஸ் நீங்க கோட் பண்ணுங்க. அல்லது பிகின் ஆஃப் த பேசேஜ்ல அந்த பேராகிராஃப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முன்னால பொய்டிக் லைனை காட்டுங்க. அடுத்து ஒரு 4-5 லைன் எழுதினதுக்கு அப்புறம் அந்த லைனை பிரேக் பண்ணி மிடில்ல பொய்டிக் லைனை காட்டி அகைன் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் நியர் த மார்ஜினுக்கு பக்கத்துல நீங்க ஆரம்பிங்க. அப்பதான் அது ஒரு கண்டினியூட்டி அப்படின்னு தெரியும். ஃபைனலா நீங்க மாரல் போட்டு முடிங்க. மிஸ்டேக்ஸே இல்ல அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக 4.5 கிடைக்கும். உங்களோட பிரசன்டேஷன் பார்க்க நல்லா சூப்பரா இருக்கு அல்லது மோர் தென் 1 பேஜஸ் இந்த மாதிரி நீங்க எழுதி அழகா நீங்க கோட் பண்ணிருக்கீங்க எல்லாத்தையும் நிச்சயமாக 4.5. அப்படி இல்லை அப்படின்னா தவறும் பட்சத்துல 4 மதிப்பெண்கள் கிடைக்கும். சார் இதுல மிஸ்டேக்ஸ் இருக்கு சார்னா 3 கிளியர் நினைக்கிறேன். அடுத்து பாயிண்ட்ஸ் மெத்தட். பாயிண்ட்ஸ் மெத்தட்லயும் அதே மாதிரி போயம், எந்த போயமோ அந்த போயத்துடைய நேமு, எழுதினவர் ஆணா இருந்தா பொயட்டு, பெண்ணா இருந்தா பொயட்டஸ், அவங்க பேர் எழுதிருங்க. அடுத்து தீம் அல்லது அவுட்லைன் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எழுதினா போதும். எழுதிட்டு உங்க டீச்சர் வந்து 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்க கீழே வரிசையா நீங்க இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் போட்டு கூட எழுதிட்டு கடைசியா மாரல் எழுதுனீங்கன்னா you can get 3 marks. சார் எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இது மாரல் இதெல்லாம் எழுத வேணாம் சார், ஒன்லி பாயிண்ட்ஸ் மட்டும் எழுத சொன்னாங்க சார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து சைட் ஹெட்டிங் பாருங்க. சைட் ஹெட்டிங் உங்களுக்கு இங்க என்னன்னு பாருங்க, சினாப்சிஸ் தான் நான் சொன்ன மாதிரி, அதாவது குறிப்பு சட்டகம் அப்படின்னு நம்ம போட்டு எழுதுவோம். அதுல அபவுட் த பொயட் அல்லது பொயட்டஸ், நல்லா கவனிக்கணும். அபவுட் த பொயட் அல்லது பொயட்டஸ், அந்த பொயட்டை பத்தியோ அல்லது பொயட்டஸை பத்தியோ 2 to 3 வரிகள் எழுதிட்டு அந்த போயத்துக்கு ரெலவென்டான சைட் ஹெட்டிங் 1 அந்த சைட் ஹெட்டிங் முடிச்ச உடனே பொய்டிக் லைனை கொடுக்க போறீங்க. அந்த பொய்டிக் லைன்ஸ் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நீங்க கீழே
உங்களுடைய ஆன்சரா பேராகிராஃப் ரைட்டிங்கா எழுதுங்க. அடுத்து அகைன் வந்து சைட் ஹெட்டிங் 2, அதுல நீங்க பொய்டிக் லைனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த லைன் எதை சொல்லுதோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடுத்து சைட் ஹெட்டிங் 3 பொய்டிக் லைன் எழுதுங்க. அந்த பொய்டிக் லைன் என்ன சொல்லுதோ அதை எழுதி முடிச்சுட்டு கன்க்ளூஷன் வந்துருங்க. ஃபைனலா நீங்க மாரல் போட்டுருங்க. அதை தான் நம்ம இங்க எடுத்து எழுதணும். அபவுட் த பொயட் அல்லது பொயட்டஸ் எழுதி அவரை பத்தின 3 லைன். அடுத்து சைட் ஹெட்டிங் எழுத போறீங்க, பொய்டிக் லைனை மென்ஷன் பண்ண போறீங்க, அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கன்க்ளூஷன் முடிச்சு கடைசியில மாரல் எழுதுனீங்க அப்படின்னா பொய்டிக் லைன்ஸ் மிஸ்டேக்கே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு 4.5 மதிப்பெண்கள் கிடைக்கும். அதாவது 4.5. சார் பொய்டிக் லைன்ஸ் மெமரி போயத்துல இருந்து கேட்டாங்கன்னா 10th ஸ்டூடெண்டா எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். மெமரி போயம் இல்லைன்னு என்ன சார் பண்ண, நீங்க கண்டிப்பா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல அப்ரிசியேஷன் பார்ட் பாருங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு போயம் பேராஃப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பார்ட்டை பாருங்க. அதுல உங்களுக்கு லக்கிலி வந்து பாத்தீங்கன்னா கேட்ட பேராகிராஃப்க்கு ரெலவென்ட்டான பொய்டிக் லைன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க சூப்பரா பண்ணிடலாம். ஏன்னா 10th ப்ராப்ளம் கிடையாது, 3 போயம் தான் மொத்தமே, அந்த 3 போயமே மெமரி போயம் தான். அதனால 10th ப்ராப்ளம் வராது. 11th 12th பொறுத்த லெவல்ல நீங்க என்ன வைக்கணும், இந்த பொய்டிக் லைன் இந்த போயத்தை தான் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வரணும். அந்த பொய்டிக் லைன் ஆனது இந்த போயத்தை சார்ந்தது என்றால் அதுக்கு ரெலவென்ட்டான பேராகிராஃப் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ரெலவென்ட்டான பேராகிராஃபா இருந்தால் அந்த பொய்டிக் லைனை நீங்க இடையில நீங்க கோட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் கன்ஃபார்மா கிடைக்கும். லக்கிலி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய பேப்பர் பிரசன்டேஷன் வெரி வெரி குட்டா இருந்தா 4.5 மதிப்பெண், அதாவது 4.5 அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. இப்போ உங்களுக்கு இந்த போயத்துக்கான பேராகிராஃப் ரைட்டிங் அப்படிங்கிறது பக்கா கிளாரிட்டின்னு நினைக்கிறேன். பக்கா கிளாரிட்டி அப்படின்னா மறக்காம நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோ நீங்களும் பாருங்க, அவர்களையும் பார்க்க சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சப்ளிமெண்டரி பேராகிராஃப். இந்த பதிவுல நம்ம இறுதியாக பார்க்க போறது சப்ளிமெண்டரி பேராகிராஃப். இந்த சப்ளிமெண்டரி பேராகிராஃப் பாத்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, 11th ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, 12th ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா எத்தனை 8. சார் இதுல கேள்வி நம்மளுக்கு எப்படி சார் கேட்பாங்க, கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரைட்டீரியா ஆஃப் தி ஸ்டூடெண்ட்டுக்கும் டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் அல்லது ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மெத்தட்ல கேட்பாங்க. ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சிம்பிளா சொல்ல போனா ஹிண்ட். இது எப்படி சார், சில ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நோட் மேக்கிங் நோட்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய வெர்பு அடிஷனல் வேர்ட்ல எடுத்து ஹைஃபன் மாதிரி போடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மெத்தட்ல தான் உங்களுக்கு இந்த சப்ளிமெண்டரி பேராகிராஃப் கேட்டிருப்பாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் லேட் ப்ளூமர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சில ஸ்கூல்ல லேட் ப்ளூமர்ஸ்க்காக சொல்லியிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த ஹைஃபன்ட்ல நீ என்ன பண்ற அப்படின்னா அந்த ஹைஃபண்ட் இருக்க இடத்துல ஆமி சார் வாசு வேறு எதாவது போட்டு ஃபில் பண்ணி அந்த கண்டென்ட்டை முடிச்சு வைடா அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு முன்னால டாப்ல நீ சப்ளிமெண்டரின்னு போட்டு அந்த நேம் ஆஃப் த சப்ளிமெண்டரி என்ன, ஆத்தர், அந்த சப்ளிமெண்டரி எழுதின ஆத்தர் யாரு, தீம் அல்லது அவுட்லைன், அந்த சப்ளிமெண்டரியுடைய தீம் அல்லது அவுட்லைன் என்னன்னு எழுதிட்டு அந்த கொடுத்திருக்க பேராகிராஃப்ல டேஷ்ல ஏதாவது ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கீழே மாரல் எழுதி விடான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் 2 அப்படிங்கிற மதிப்பெண்கள் கிடைக்கலாம், அல்லது தவறும் பட்சத்துல 3 அப்படிங்கிற மதிப்பெண்கள் கிடைக்கலாம். 2ங்கிறது எதுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும்னா இந்த சீரீஸ்லயுமே சில ஸ்கூல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிப்பாங்க. ஏன்னா இதை கூட எழுதுறதுக்கு சில ஸ்கூல்ல கேபபிள் உள்ள பர்சன் இருக்க மாட்டாங்க, ஐ மீன் ஸ்டூடெண்ட். அப்ப அந்த பாயிண்ட் எழுதுறான்னு சொல்லியிருப்பாங்க. அதுல எப்பவும் போல இந்த பாக்ஸ் நீங்க எழுதிட்டு பாயிண்ட் எழுதிட்டு மாரல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா 3, அது இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல லக்கிலி 4 மார்க் கொடுத்தாலும் ஆச்சரியம் கிடையாது, கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளே ஸ்கூலுக்கு வந்து ஹாஃப் ஆஃப் த பார்ட்ல தான் நம்ம போயிருக்கோம். அதனால 4 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ஸ் மெத்தட்ல நீங்க வாங்கலாம். அடுத்து நம்ம சிங்கிள் பேசேஜ் மெத்தட்ல வரலாம். ஏன்னா வே டு சக்சஸ் கைடா இருக்கட்டும் அல்லது சம் அதர் கைடு எனி கைடா இருந்தாலும் சரி இந்த சிங்கிள் பேசேஜ் மெத்தட்ல தான் கொடுத்திருக்காங்க. அப்ப சிங்கிள் பேசேஜ் மெத்தட்ல எழுதுனா என்ன சார் 5ல இருந்து 6 மதிப்பெண் கிடைக்கலாம். மிஸ்டேக்ஸ் இல்ல சார், சிங்கிள் பேசேஜ்ல நான் மிஸ்டேக்கே இல்லாம இந்த பாக்ஸ் சப்ளிமெண்டரி, அந்த நேம் ஆஃப் த சப்ளிமெண்டரி, ஆத்தர், அது எழுதின ஆத்தர் யாரு, தீம் அல்லது அவுட்லைன் எழுதிட்டு இந்த சிங்கிள் பேசேஜ் எழுதி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நான் மாரல் முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னா நிச்சயமா 6, தவறும் பட்சத்துல 7 கிடைக்கும். தவறும் பட்சத்துல இன்னும் கான்பிடென்ட்டா உங்களுக்கு 7 கிடைக்கணும் அப்படின்னா கொட்டேஷன்ஸ் கண்டிப்பா ஒவ்வொரு சப்ளிமெண்டரியுமே கொட்டேஷன்ஸ் இருக்கும். 10th நோ ப்ராப்ளம், ஒன்லி 2 சப்ளிமெண்டரி தான். நம்ம 11th and 12th வந்து பாத்தீங்கன்னா 3 இருந்து 4 சப்ளிமெண்டரிஸ் இருக்கும். அதுல நீங்க முதல் 2 சப்ளிமெண்டரிஸை கூட நீங்க மைண்ட்ல வச்சுக்க, ஏன்னா சாய்ஸ் கொடுத்து தான் கேட்பாங்க. அதனால முதல் 2 சப்ளிமெண்டரிஸ் கூட நீங்க மனப்பாடமா தரவா வச்சுக்கிட்டு நீங்க அதுல வரக்கூடிய கொட்டேஷன்ஸ் நீங்க பிக் பண்ணி வச்சுக்கணும். அதை தான் நான் மனப்பாடம் பண்ண சொல்றேன். மற்றபடி நீங்க அந்த என்டையர் லெசன் ஆஃப் த லெசனை நீங்க மனப்பாடம் பண்ண அவசியம் கிடையாது. கொட்டேஷன்ஸ் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க. அப்படி நீங்க இதுல கொட்டேஷன்ஸ் மென்ஷன் பண்ணீங்கன்னா நிச்சயமா 7 கிடைக்கும். தவறுச்சுன்னா 6 தான் கிடைக்கும். எனவே நீங்க இன்க்ளூடிங் நான் சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ் எழுதி இந்த சிங்கிள் பேசேஜ் எழுதி மாரல் எழுதி மிஸ்டேக்ஸ் இல்லைன்னா 6 கிடைக்கும். லக்கிலி இந்த கொரோனா டயத்துலனால 7 கொடுக்கலாம்ங்கிற. அது நீங்க கொட்டேஷன் பண்ணியிருந்தீங்க, கொட்டேஷன்லாம் பண்ணி உங்க பேராகிராஃப் தூக்கலா இருந்தா 7
டப்புன்னு பார்த்தா 7.5 கூட கிடைக்கும். சரிங்களா? அப்ப பாயிண்ட்ஸ் மெத்தடுக்கு நான் மதிப்பெண்கள் சொல்லிட்டேன். 4 அப்படிங்கிறது உத்தரவாதம் கொடுக்கலாம். இந்த சிச்சுவேஷன்ல ஒண்ணுமே எழுதல, அந்த பேராகிராஃபை நான் அப்படியே பிடிச்சி எழுதிருக்கேன். ஏதாவது கொடுக்கப்பட்ட அந்த ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்ல ஏதோ கண்டது கடிதத்தை போட்டு நான் இல்லாட்டி அந்த டேஷ் எல்லாம் எடுத்துட்டு எழுதிருக்கேன். 2 மதிப்பெண்களுக்கு உத்தரவாதம். எழுதாம மட்டும் விட்டுறாதீங்க. அடுத்து சைடிட்டிங் மாடல். சைடிட்டிங் அப்படிங்கிறப்ப நான் ஏற்கனவே சொன்னதா சினாப்சிஸ் குறிப்பு சட்டகம். ஏன்னா 8 மதிப்பெண்கள் வினா. இது உங்களுக்கு தமிழ்ல 8 மதிப்பெண்கள் வினா இருக்கும். அந்த 8 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பா உங்களுடைய தமிழ் டீச்சர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, சினாப்சிஸ் போட்டு குறிப்பு சட்டகம் போட்டு எழுத சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷ்லயுமே குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. ஏன்னா 8 மதிப்பெண் 10வது 11வது 12வது எந்த வகுப்பை சார்ந்த நபராக இருந்தாலும் இந்த சப்ளிமெண்டரி பேராகிராஃப்ல சினாப்சிஸ் போடுங்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் அபவுட் தி ஆத்தர். ஏன்னா சப்ளிமெண்டரியை பொறுத்தளவுலயும் ஆத்தர் தான். ஃபர்ஸ்ட் அபவுட் தி ஆத்தர், அந்த ஆத்தரை பத்தி இங்க அபவுட் தி ஆத்தர் எழுதிட்டு ஆத்தரை பத்தி ஒரு 3 லைன்ல நீங்க அந்த லெசன்ல என்ன சொல்றாங்களோ அதை எழுதுங்க. அடுத்து சைடிட்டிங் 1. அந்த சைடிட்டிங் எதுக்கு ரெலவெண்டா இருக்கணும், கேட்கப்பட்ட எந்த லெசன்ல கேட்டிருக்காங்களோ அந்த லெசன்ல இருந்து அதுக்கு நிகரான சைடிட்டிங் எழுதிட்டு நீங்க அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் டீடைலா கொடுக்க போறீங்க. கொடுத்துட்டு அந்த பேசேஜ் உடைய மிடில் கொடுத்தாலும் சரி, அல்ல அந்த பேசேஜ் உடைய எண்ட்ல கொடுத்தாலும் சரி, என்ன கொடுக்கணும், அந்த கொட்டேஷன்ஸ்க்கு நீயா யாரோ சொன்ன கொட்டேஷன் எழுதக்கூடாது. அந்த லெசனுக்குள்ள வரும் ஏதாவது சம்திங் தி இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் கூட சொல்லலாம். கொட்டேஷன் அப்படிங்கறத விட இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் சொல்லிடுவோம், அதுதான் பெட்டரா இருக்கும். ஏற்கனவே நான் ஆல்ரெடி அதை தான் சொல்லியிருக்கேன். கொட்டேஷன் அப்படிங்கறத விட இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் அப்படிங்கறத நீங்க வச்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை எழுதிட்டீங்க. அடுத்து சைடிட்டிங் 2, ரெலவெண்டான சைடிட்டிங் 2 எழுத போறீங்க. அப்படியே டீடைலா நீங்க எழுத போறீங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இருந்தா அதை பிடிச்சி அங்க எழுத போறீங்க. அதே மாதிரி சைடிட்டிங் 3 அதுல அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. முடிச்சுட்டு ஃபைனலா ஒரு இம்பார்ட்டன்ட் சைடிட்டிங் இம்பார்ட்டன்ட் லைனை தூக்கி எழுத போறீங்க. முடிச்சுட்டு கன்க்ளூஷன் முடிக்க போறீங்க. ஃபைனலா மாரல் எழுதுனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 5 மிஸ்டேக்ஸ் இருந்தா 5 இல்லைன்னா 6 கிடைக்கும். 5 இல்லாட்டி 6 மிஸ்டேக்ஸே இல்லைன்னா 7 கிடைக்கும். தவறும் பட்சத்துல 7.5 கிடைக்கும். கிளியரா? இதுல நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். உங்களுக்கு சிங்கிள் பேசேஜ்ல மிஸ்டேக்ஸ் ஏதோ 1-2 இருக்குன்னா 5 கிடைக்கும். தவறும் பட்சத்துல 6 கிடைக்கும். இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல இதுல மிஸ்டேக்ஸ் இல்ல சார், ஓரளவுக்கு நான் நல்லா பண்ணிருக்கேன் சார், மனப்பாடம் பண்ணி கையில உள்ளதை அப்படியே எழுதிருக்கேன் சார்ன்றவனுக்கு 6 கிடைக்கும். தவறும் பட்சத்துல 7 கிடைக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் மெத்தட்ல நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். அந்த டேஸை மட்டும் எடுத்துட்டு சில பேர் எழுதுவாங்க, அவங்க எல்லாம் பாவப்பட்டவர்கள். அவர்களுக்கு நிச்சயமாக 2 கிடைக்கும். தவறும் பட்சத்துல 3 கிடைக்கலாம். சார் இல்ல சார், நான் அந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கேன் சார், சப்ளிமெண்டரி போட்டிருக்கேன், ஆத்தர் போட்டிருக்கேன், தீம் அவுட்லைன் போட்டிருக்கேன், பாயிண்ட்ஸ் எல்லாம் அழகா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். இல்லாட்டி அந்த கொடுத்திருக்க கண்டென்ட்ல நான் என்ன பண்ணிருக்கேன், டேஷ்ல ஏதோ போட்டு நான் ஃபில் பண்ணி ஒரு ஹாஃப் பேஜ் கொண்டு வந்துட்டேன் சார், கொண்டு வந்து மாடல் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல 3 கிடைக்கும். தவறும் பட்சத்துல 4 கிடைக்கும். இதை நீங்க மைண்ட்ல போட்டுக்கிட்டு பண்ணீங்கன்னா மதிப்பெண்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு போகவே போகாது. இப்போ உங்களுக்கு பக்கா கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு லெசன் பேராகிராஃப் எப்படி எழுதுறது, போயம் பேராகிராஃப் எப்படி எழுதுறது, சப்ளிமெண்டரி பேராகிராஃப் எப்படி எழுதுறதுன்னு நம்ம போட்ட பதிவு உங்களுக்கு நிச்சயமா பக்கா கிளாரிட்டி கொடுத்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸ், வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து ஒரு லைவ் வீடியோ போட போறோம். அந்த லைவ் வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க, அந்த ஃபுல் போர்ஷன்ல வந்து பார்ட் பை பார்ட்டா மொத்தம் ஃபார் 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும் 4 பார்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பார்ட்டா உங்களுக்கு நான் தெளிவான முறையில் தொகுத்து தர போறேன். நன்றி மாணவர்களை, மீண்டும் சந்திப்போம் சிந்திப்பதற்காக அடுத்ததொரு வீடியோவில். இது உங்கள் கல்வி சதகம், உங்கள் வாழ்வின் வெற்றி சதகம்.